பேக்கரியில் விற்கிற ஸ்வீட் பிஸ்கட் வீடுகளிலே அருமையான சுவையில் செய்யலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு சக்கரை, 6 ஏலக்காய் சேர்த்து ஃபைன் பவுடர் அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு மைதா மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை 1 கப்பு, கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கிறேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். பால் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி வச்சு கூட பிணைஞ்சிக்கலாம். அது மாதிரி நெய் இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணி கூட பிணைஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு முன்னாடியே சேர்க்கணும், நான் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கிறேன். சரிபாதியாக கட் பண்ணிவிட்டு நல்லா உருட்டிக்கலாம். உருட்டும் போதே கீழே கொஞ்சம் அரிசி மாவு இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா தூவி விட்டுட்டு உருட்டினீங்கன்னா கீழே ஒட்டாமல் வரும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக உருட்டிக்கணும். குட்டி குட்டி ஷேப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு காய வச்ச எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா சுட சுட மொறு மொறுன்னு ஸ்வீட் பிஸ்கட் தயார். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.